பிறை கோளும் ஈற்றனை நந்தி மகம்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை வணங்கி அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறிக்கொள்வது உங்கள் அன்பு தோழி கவிதா வேணுகோபால், கோவையிலிருந்து. ஆஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைன் சேனல் சார்பாக என்னை இங்க பேச அழைத்த அன்பு சகோதரி கிருஷ்ணவேணி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்ப உங்க கூட நான் பேச இருக்கிற தலைப்பு வந்து வேள்விகளின் ஹோமங்களின் மகிமைகள் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசுறேன். ஹோமங்கள் அப்படிங்கிறது வந்து வடமொழி சொல். அது வந்து நம்ம தமிழ்ல தூய தமிழ்ல வந்து வேள்விகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த வேள்விகள் அப்படின்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சுபகாரியங்கள் எடுத்தாலும் அதுல வேள்வி ஹோமங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றோம்னா அதுல முக்கிய வழிபாடாக முக்கிய இடம் பிடிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹோமங்கள், வேள்வி வழிபாடுகள் தான். அதே மாதிரி ஒரு தொழிற்சாலை கட்டுறோம், ஒரு தொழிற்சாலை பெரிய அளவிலாகட்டும் சின்ன அளவிலாகட்டும் எந்த அளவில் கட்டணும்னாலும் நம்ம அந்த தொழிற்சாலை தொடங்குவதற்கு முன்னால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமங்கள் எல்லாம் செய்யறோம். அதே மாதிரி ஒரு புதிய கடை போறோம், கடை திறப்பு விழாவுக்கு போறோம், அப்பவும் ஹோமங்கள் முக்கிய இடம் வகிக்குது. இது மட்டுங்களா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா திருமணம். அந்த திருமணத்துல பாத்தீங்கன்னா வேள்வி வழிபாடுகள் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அப்படி இந்த வேள்வி வழிபாடுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வில் நம்மளுடைய தடைகளை எல்லாம் அகற்றி நம்மளுக்கு ஒரு சுபிட்சமாக மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வதற்காக ஒரு அங்கமாக நம்மளுடைய வாழ்வில் இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேள்வி வழிபாடுகள். இந்த வேள்வி வழிபாடுகள் எல்லாம் நம்ம வந்து தினமும் நம்ம வீட்டிலேயே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. இப்போ இந்த வேள்விகள் எல்லாமே ஒவ்வொரு சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா தினமும் நடந்துட்டு இருக்குது. இப்ப ஒரு சில நீங்க குறிப்பிட்டு கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சில கோயில்கள்ல தினமும் நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு எங்களுடைய அஷ்டபைரவர் கோயில் நாகமண்டன் புதூர்ல இருக்குதுங்க. தினமும் 12 மணி முதல் 2 மணி வரை யாக குண்டங்கள் அமைத்து வேள்வி வழிபாடுகள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்ப அதுல வந்து எந்த விதமான கட்டணமும் இல்லாம நம்ம வேள்வி வழிபாடுகள்ல கலந்து கொண்டு அந்த பைரவரின் அருள் பெற்றுட்டு இருக்கோம். அந்த மாதிரி எல்லா கோயில்களையும் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த வேள்வி வழிபாடுகள் எல்லாம் கலந்துக்கலாம். அப்ப இந்த வேள்வி வழிபாடுகளில் மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணபதி ஹோமம். கணபதி ஹோமம் இல்லாம ஏதாவது ஒரு செயல்கள் நம்ம நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டா முடியவே முடியாது. அப்ப நம்மளுடைய வெற்றிக்கு தூண்டுகோலாகும், நம்மளுடைய தடைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோமங்கள் தான். அதுல மிகவும் முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா கணபதி ஹோமம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு இடத்துக்கு போலான்னு நினைப்போம். இப்போ நமக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் நமக்கு வர வேண்டியது இருக்குது, அல்லது ஒரு கடனை வாங்குறதுக்கு போறோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். நம்ம வாங்குறதுக்கு போற இடத்துல வந்து பணம் கொடுக்கறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க, போயிருப்போம். அந்த சமயத்துல அவருக்கு ஒரு போன் வந்து அவர் வெளியில போயிருப்பாரு. இது என்னடா இது, நம்மள வர சொல்லி இருந்தாரு, கரெக்டான நேரத்துல சரியான நேரத்துல நம்ம போயிருக்கிறோம், ஆனாலும் அவர் இல்லையே அப்படின்னு நினைப்போம். அப்போ ஒரு சரியான 9 மணிக்கு பஸ்ஸுக்கு 8:50 நான் போய் நின்னுட்டேன், பஸ் வராம போயிடுச்சு. அது மாதிரி சில தடைகள், சின்ன தடங்கல்கள் நடந்துட்டு இருக்குது வாழ்க்கையில. நம்ம பொண்ணுக்கு திருமணத்துக்காக பாத்துட்டு இருக்கிறோம், வரன் பாத்துட்டு இருக்கிறோம், அமையற மாதிரி இருக்குது, அமையல. இந்த மாதிரி சின்ன தடங்கல்கள் நம்ம வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறையாவது கணபதி ஹோமம் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க. உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அப்படியே அந்த பனி விலகிற மாதிரி விலகி போயிடும். அப்புறங்க இப்ப அந்த வேள்வி வழிபாடுகள் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஒரு கோயில்கள் போறோம், வேள்வி வழிபாடுகள் நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த கோயிலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வேள்வி வழிபாடுகள் நடக்கும் போது நம்ம நெய் வாங்கி கொடுக்கலாம். அந்த நெய் அந்த வேள்வியில ஊத்தும் போது நெய் உருகிற மாதிரி நம்மளோட சேர்ந்த கடினங்கள் எல்லாமே, கஷ்டங்கள் எல்லாமே அந்த நெய் உருகிற மாதிரி உருகி போயிடும். அதே போல பால் வாங்கி கொடுக்கலாம். பால் வாங்கி கொடுத்தோம்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். அதே மாதிரி இளநீர் வாங்கி கொடுக்குறோம்னு வைங்களேன், இளநீர் ஊத்தும் போது அந்த சாமி வந்து குளிர்ந்து அந்த மன மகிழ்ச்சி போக நம்மளுடைய வாழ்வும் மகிழ்ச்சியா இருக்கும். இந்த மாதிரியான சிறப்புகள் எல்லாம் பெற்றதா நம்மளுடைய இந்த ஹோமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹோமங்கள் எல்லாம் கோயில்களுக்கு போயும் நம்ம பண்ணலாம். அது போக நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும், அதாவது சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும், அல்லது நம்மளுடைய இறப்பு வீட்லயுமே பாத்தீங்கன்னா 16ஆம் நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோமங்கள் வளர்த்துவாங்க. இதெல்லாமே எதுக்காகனா நம்மளை பிடிச்சிருக்கிற கெட்ட துர்சக்திகள் எல்லாம் விலகி நல்லவையெல்லாம் நம்மளை வந்து சேரணும். அதாவது நம்ம வேண்டுதல் வேண்டி பண்றதுக்கு பேர் தான் வேள்வி. அப்ப அந்த வேள்வி வழிபாடுகள் எல்லாம் நம்ம சிறப்பா நம்ம பயன்படுத்திக்கணும். அப்ப கணபதி ஹோமம் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லைங்க. ஹோமங்கள்ல பல வகையான ஹோமங்கள் இருக்குது. இப்ப நம்ம குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்க, குழந்தைகள் வந்து சரியான கல்வி அவங்களுக்கு வந்து வரல. ஏன் நம்ம ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு ஒரு குழந்தைய வச்சிருக்கிறோம், அந்த பொண்ணு நல்லா படிக்கணும் அல்லது அந்த பையன் நல்லா படிக்கணும், ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிங்கல அந்த பொண்ணுக்கு ஒரு மந்தமான நிலை உருவாகுது அப்படின்னா உடனே நீங்க சரஸ்வதி ஹோமம் பண்ணுங்களே. சரஸ்வதி ஹோமத்தை பண்ணும்போது எந்த ஒரு ஹோமம் பண்ணும்போது முதலாவதாக வந்து நிற்பது எதுன்னு பாத்தீங்கன்னா கணபதி ஹோமம். கணபதி ஹோமத்தை முடிச்சுட்டு சரஸ்வதி ஹோமம் பண்றீங்க. அப்ப சரஸ்வதி ஹோமம் பண்ணும்போது என்ன பண்றீங்க, சரஸ்வதிக்குரிய வெண்தாமரை
வெண்தாமரைய அந்த ஆகுதியா போடணும். ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு ஆகுதி பொருட்கள் சிறப்புடையது. அப்ப சரஸ்வதினு பார்க்கும்போது வெண்தாமரை சரஸ்வதிக்குரிய ஒரு பொருள். அப்ப வெண்தாமரையை போட்டுட்டு சரஸ்வதிக்குரிய பட்டு வெண்பட்டு. அப்போ ஆகுதியா போடும்போது வெண்பட்டையும் போட்டு நம்மளுடைய குழந்தைகளை கொண்டு வந்து அந்த வேள்வி வழிபாட்டுக்கு முன்னால உட்கார வச்சு அந்த ஆகுதிகளை எல்லாம் போட்டு அந்த குழந்தைகளுடைய பாட புத்தகங்களை எல்லாம் முன்னால வச்சு நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது அந்த குழந்தைக்கு இயல்பாகவே சரஸ்வதி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். இது உறுதி. நீங்க தயவு செஞ்சு பண்ணி பாருங்க, நல்லபடியான மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது போக நம்மளுக்கு ஒரு தொழில முடக்கம், அதாவது பணவரவு குறைவா இருக்குது அப்படிங்கிற போது மகாலட்சுமி யாகம் பண்ணி பார்க்கலாம். மகாலட்சுமி யாகம் பண்ணோம்னா மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீடு நிறைய நிறைஞ்சு கிடக்கும். அப்ப மகாலட்சுமி யாகம் பண்ணும் போதும் சாதாரணமா பண்ணிட முடியாது. அதுக்கும் என்ன வேணுங்க, நம்மளுடைய மூத்த பிள்ளையார் வழிபாடு கணபதி ஹோமம் வேணும். அப்ப கணபதி ஹோமம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்று, நீக்கமர நிறைந்த ஒன்று. அப்ப அந்த கணபதி ஹோமத்தை பண்ணி முடிச்சு விட்டு நம்ம இந்த மாதிரி சரஸ்வதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், இந்த மாதிரி ஹோமங்கள் எல்லாம் பண்றோம். அப்ப இந்த மகாலட்சுமிக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, சரஸ்வதிக்கு வெண்பட்டு உடுத்தணும், வெண்தாமரையில ஆகுதி பண்ணணும். இதே மகாலட்சுமிக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, மகாலட்சுமிக்கு செந்தாமரை. அப்போ செந்தாமரை அந்த கமலங்கள் அப்படிங்கிறது கையிலையும் வச்சிருப்பாங்க. அந்த செந்தாமரையில் தான் அந்த அம்மாளும் வீட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அம்மாளுக்கு நம்ம செந்தாமரையிலான ஆகுதி பொருட்கள் எல்லாம் நம்ம வழிபாட்டுல போடுறோம். அப்போ ஒவ்வொரு கோயில் வழிபாடுகள் நம்ம போகும்போதும் அங்க ஏதாவது வேள்விகள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களால முடிந்த அந்த ஆகுதி பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க. அப்ப உங்களோட குடும்பத்துக்கும் சிறப்பா இருக்கும், உங்க வாழ்வு சிறக்கும். இது உண்மையாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இந்த இடத்துல நான் என்னோட சொந்த ஒரு இதை சொல்லிக்க விரும்புறேன். இதே பைரவர் கோயில்ல நான் ஒரு சிவனடியாரா என்னால எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருப்பேன். அப்ப அங்க வேள்விகள் எங்க பைரவர் கோயில மிகவும் சிறப்பானது. அந்த பைரவர் கோயில்ல அந்த வேள்வி வழிபாட்டுக்குள்ள எல்லாம் இறங்கி அப்புறம் சாமிக்கு நான் என்னால ஆன எல்லா வேலைகளையும் ஒரு ஆள் கூப்பிட்டு பண்ண சொல்லுவாங்க. அந்த ஆள் கிடைக்காத இடத்துல நானே போய் ஆளா மாறி அந்த இடத்த சுத்தம் பண்றது, கூட்டுறது எல்லாமே பண்ணுவேன். அந்த மாதிரி என்னால முடிஞ்ச எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த பைரவர் என்னை உலகம் பூரா அறிய வச்சுட்டு இருக்கிறாரு. ஆகவே சாமிக்கு நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு வேலையுமே நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை விட, நம்ம வீட்டை கவனிச்சுக்கிறத விட, நம்ம சாமியும் நம்மளை சுற்றி இருக்கிற கோயில்களை எல்லாம் நம்ம கவனிச்சிட்டோம்னா, நாம சாமி வழிபடும் போது, சாமிக்காக நாம பண்ணும்போது, சாமியை நம்ம இது பண்ணும்போது சாமி நம்மளை உயர்த்தி உலகமெல்லாம் புகழ் பெற வைப்பார். அப்படிங்கிறது ஒரு என்னோட உண்மையான அனுபவம். குறைஞ்சபட்சமா நான் இந்த வெளி உலகத்துக்கு வந்தது பட்டிமன்ற துறையிலையும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் வர்ணனையாளராகவும் வந்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதே இந்த வழிபாடுகளும் வேள்விகள்ல நான் முக்கியமா கலந்துக்கிறது தான். அதுக்கு நம்ம என்னென்னவெல்லாம் நம்மளால முடியுமோ அதையெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கறது. அப்ப இந்த வேள்வி வழிபாடுகளையும் நம்ம தபால் பெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தபால் பெட்டியும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இதை நம்ம வேள்வி வழிபாட்டுக்குள்ள தபால் பெட்டியை கொண்டு வந்து சேர்த்துறியே நீங்க கேட்கலாம். தபால் பெட்டிங்கிறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கடிதத்தை உள்ள போடுறோம். அந்த கடிதம் யாருக்கு போய் சேர வேண்டியதோ உரிய நேரத்தில் உரிய இடத்தில் போய் சேருது. அதே மாதிரி நம்மளுடைய வேள்வி வழிபாடுகள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, உரிய நேரத்தில் இறைவனிடம் நேரடியாக போய் சேர்க்கின்றது. அப்போ இப்போ ஒரு பிரசாதம் பண்றோம். இப்ப எனக்கு கவிதா வேணுகோபால் நானே எனக்கு பொங்கல் பிடிக்குது அப்படின்னு வைங்களேன், பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் பிடிக்கும். அந்த சாமிக்குரிய தேவையான அந்த பொருளை நம்ம ஆகுதி பண்ணி இறைவனிடம் நம்ம வேண்டுனா, மன்றாடி மனதார வேண்டணும்னா அந்த வேள்விகள் மூலமாக இறைவனிடம் நேரடியாக சென்று சேரும். இப்போ ஒரு பொங்கல் படைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கோயில்ல ஒரு சிலை முன்னால போய் நம்ம பொங்கல் படைக்கிறோம் அப்படின்னா, அந்த சாமியை தான் ஆவியை மட்டும் தான் எடுத்துக்கும். அந்த பிரசாதம் மீறி இருக்கிற பிரசாதத்தை என்ன பண்ணுவோம், நாம தான் சாப்பிடுவோம். ஆனா இந்த வேள்வி வழிபாடுகள் மூலமாக நாம் படைக்கின்ற ஒவ்வொரு பிரசாதமும், பொங்கலாகட்டும், நைவேத்தியமாகட்டும், தயிர் சாதமாகட்டும், எது நம்ம படைக்கிறோமோ அதை அந்த இறைவன் நேரடியாக எடுத்துக்கொள்கின்றார். உண்மைதானங்க? அப்போ அந்த வேள்வி வழிபாடுகள் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமானது. ஆகவே இந்த வேள்வி வழிபாடுகளை, ஹோமங்களை, கணபதி ஹோமத்தை நம்ம வீட்டுல ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய வீட்டுல அந்த ஹோமங்கள் எல்லாம் பண்ணணும்னா நம்ம வீட்டுல இருக்கிற துர்சக்திகள் எல்லாம் விலகி நம்ம வீட்டுல சுபிட்சம் பெருகும், மகிழ்ச்சி பெருகும். நம்ம வாழ்றதே எதுக்காக? வாழ்றது கொஞ்ச நாள். அந்த வாழ்ற கொஞ்ச நாள்ல நம்ம குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமா இருக்கணும், நாமளும் சந்தோஷமா இருக்கணும், இல்லைங்களா? அதுக்காகத்தான் இந்த வேள்வி வழிபாடுகள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வேள்வி வழிபாடுகள்ல யாகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 33 கோடி தேவர்கள் எழுந்தருள்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதுங்க. 48,000 ரிஷிமார்கள் எல்லாம் எழுந்தருளாங்க. இதெல்லாம் விளையாட்டுக்காகவோ ஒரு பேச்சுக்காகவோ சொல்லக்கூடியதல்ல. மனதார நம்ம ஒரு ஹோமத்தை பண்ணணும்னா 48,000 ரிஷிமார்கள் நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும் போது இதை விட பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குமா? அப்பேற்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் எதனால கிடைக்குது அப்படின்னா ஒரு ஹோமத்தினால்தான் கிடைக்குது. அதே போல வேள்வி நடக்கும் போது பால் வாங்கி கொடுக்கறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவம் எல்லாமே விலகும். பால் வாங்கி கொடுக்கும் போது பாவங்கள் எல்லாம் விலகுகின்றது. இளநீர் வாங்கி கொடுக்கறதுனால சாமி குளிர்ந்து நம் மனதை குளிர வைக்கிறாங்க.
பன்னீர் வாங்கி கொடுக்கறதுனால செல்வ செழிப்புகள் எல்லாம் பெருகுது. அப்ப பன்னீர் வாங்கி கொடுக்கறதுனாலையும் செல்வ செழிப்பு வருது, தயிர் வாங்கி கொடுக்கறதுனாலையும் 16 வகையான செல்வங்கள் நம்மளுக்கு வந்து சேருது. அப்ப நம்ம வீட்டுல மட்டும் இல்லாம பல வகையான கோயில்கள் நடக்கக்கூடிய இந்த யாகங்களிலும் நம்மளால் இயன்ற ஆகுதி பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளுடைய நற்பலன்களை பெருக்கிக் கொள்ளலாம். இது போல நவகிரக ஹோமங்கள் அப்படின்னு இருக்குது. நவகிரக ஹோமங்கள் அப்படி நடத்துறோம் அப்படின்னா நம்மளுடைய நவகிரகங்களினால் ஏற்பட்ட நலிவுகள் எல்லாம் விலகி நமக்கு சுபிட்சம் பெறணும் அப்படின்னு சொல்லி நவகிரக ஹோமங்களும் நடத்துறோம். இது போன்ற நிறைய ஹோமங்கள் இருக்குது. ஆகவே நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில எது தேவையோ அந்த சமயத்துல எது தேவையோ அந்த ஹோமங்களை தங்களுடைய இல்லங்களிலும் செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கும் போய் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் அகற்றி வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி கவிதா வேணுகோபால். தொலைபேசி எண் 9715286823. எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஆஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைன் சேனல் திருமதி கிருஷ்ணவேணி அவர்களுக்கு நன்றார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக கவிதா வேணுகோபால் தன்னுடைய பாணியில மிக சிறப்பா அற்புதமா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எடுத்துக்கொண்ட தலைப்பு மிக சிறப்பான தலைப்பு. ஹோமங்களுடைய பரிகாரங்கள், அதோடைய வாழ்க்கையில எப்படிதான் முன்னேறணும் ஹோம பூஜை செஞ்சா அப்படிங்கறத விளக்கமா கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.